போது கூட அந்த மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் வச்சிருந்தா என்ன, உருன்னு வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன காக்க வைக்க போறாளோ தெரியல. இந்த மாதிரி மாமரம் பேசிட்டு இருக்கும்போது நாவல் மரம் மெதுவா கண் விழிச்சு பார்த்துச்சு. ஏய் உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் தூங்கும்போது நீ எது பேசினாலும் என் காதுல கேட்கும்னு. எதுக்காக நீ என்ன போட்டு இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த காட்டுல வேற மரமே இல்லையா என்ன? ஆனா என் மனசுல இருக்கிறது நீ மட்டும் தானே. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ தான் கொஞ்சம் கூட இறங்கி வரவே மாட்டேங்கிற. அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த மாதிரி ரெண்டு மரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போனா. அவளோட காதுல மரங்கள் பேசிட்டு இருக்கது கேட்டுச்சு. என்னாச்சு மரங்களா? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குருவியே, நீ ஏன் இந்த கதையை கேளு. பிறந்ததுல இருந்து நானும் இவளும் ஒன்னாவே தான் இருக்கோம். இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன். ஆனா இவ என்னடான்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றா. நீயே கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. என்னாச்சு நாவல் மரமே? எதுக்காக நீ மாமரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் சிவப்பு நிறத்துல இருக்கிற பழமரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவன் என்னடானா மஞ்சள் நிறத்துல இருக்கான். அதனாலதான் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கவே சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன உனக்கு? அது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது மட்டும் தானே பிரச்சனை? சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதோட நிறத்த நான் சிவப்பு வண்ணத்துல மாத்திடுறேன். ஆனா, அதுக்கப்புறம் நீ அத கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். கண்டிப்பா குருவியே, நீ மட்டும் அதோட வண்ணத்தை மாத்திரு. நான் அத இன்னைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமரமே, நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. நான் சீக்கிரமா போயிட்டு ஒரு நல்ல தேர்வோட வரேன். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து நிறம் தயாரிக்கிற மனிதன்கிட்ட வந்தது. அண்ணா, எனக்கு சிவப்பு வண்ண கலவை வேணும். என்ன குருவி, அது இப்பதானே தெரிஞ்சுச்சு. நீ என்னடான்னா இப்ப கேட்டு வந்திருக்க. அப்படின்னா, எனக்கு சிவப்பு வண்ண கலவை கிடைக்காதா? ஒண்ணு பண்ணு. நீ போய் சிவப்பு நிற மலர்கள் இருந்தா பறிச்சுட்டு வா. நான் அதுல இருந்து உனக்கு சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு தரேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து சிவப்பு வண்ண மலர்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அதோட கண்கள்ல சிவப்பு வண்ண ரோஜா பூக்கள் பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த ரோஜா பூக்களை பறிச்சுட்டு அந்த மனிதன் கிட்ட வந்து கொடுத்துச்சு. மனிதனும் அதுல இருந்து சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு கொடுத்தான். அதை வாங்கின மீனும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மாமரத்துக்கிட்ட வந்தது. மா, இந்தா, இந்த கலவைய நீ குடி. குடிச்சதும் உன்னோட பழங்கள் மொத்தமும் சிவப்பு வண்ணத்துல மாறிடும். அப்படின்னு சொன்ன மீனும் பிறகு அந்த கலவைய அந்த மரத்துக்கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி அந்த மரமும் குடிச்சுது. அதை குடிச்ச அடுத்த நொடியே மாமரத்தோட மஞ்சள் வண்ணம் மொத்தமும் சிவப்பு வண்ண பழங்களா மாறுனுச்சு. இத பார்த்து நாவல் மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஏய் குருவி, உண்மையாவுமே நீ ரொம்ப நல்ல குருவி. என்னோட வண்ணத்தை சிவப்பு வண்ணமா மாத்திட்ட. என்ன நாவல் மரமே, இப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை இல்ல? நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பழங்கள் சிவப்பு வண்ணத்துல மாறிடுச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். சரி, அப்புறம் என்ன? 2 பேரும் உடனே மாலைய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல குருவி, எனக்கு இப்போ இவள கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. என்னாச்சு மாமரமே? எதுக்காக நீ இப்படி சொல்ற? எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட மஞ்சள் வண்ண பழங்கள் தான் ரொம்ப இஷ்டம். ஆனா நான் இவளுக்காக என்னோட நிறத்தை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கும் இப்போ அவகிட்ட ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நாவல் மரமே, எனக்கு உன்னோட கருப்பு வண்ண பழங்களை சுத்தமா பிடிக்கல. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் வண்ணத்துல உன்னோட பழங்களை மாத்திக்கோ. அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அச்சச்சோ! குருவி, என்ன இந்த மாமரம் இப்படி சொல்லுது? இப்போ நான் எப்படி என்னோட நிறத்தை மாத்திக்க முடியும்? குருவியே, தயவு செஞ்சு எனக்கும் நீ உதவி பண்ணு. என்னோட பழங்களை எப்படியாச்சும் மஞ்சள் வண்ணமா மாத்திரு. அப்படின்னு சொல்லி நாவல் மரம் குருவி கிட்ட கேட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அங்கிருந்து மறுபடியும் நிறம் தயாரிக்கிற மனிதன் கிட்ட வந்தா. எனக்கு இந்த முறை மஞ்சள் நிற கலவை வேணும். குருவியே, இப்போதைக்கு என்கிட்ட மஞ்சள் நிறமும் தயாரா இல்ல. நீ ஒண்ணு பண்ணு. மஞ்சள் நிற பூக்களை எடுத்துட்டு வந்து கொடு. அதுல இருந்து நான் மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு தரேன்.
பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து மஞ்சள் நிற பூக்களை தேடி பறந்து போனது. தூரத்துல அங்க இருக்கிற சூரியகாந்தி பூக்களை அது பார்த்தது. உடனே அந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மனிதன் கிட்ட வந்தது. அந்த மனிதனோ அந்த சூரியகாந்தி பூக்கள்ல இருந்து மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு கொடுத்தாரு. அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த நாவல் மரத்துக்கிட்ட வந்தது. நாவல் மரமே, நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நீயும் மஞ்சள் வண்ணத்துல மாற போற. உடனே இந்த கலவைய குடி அப்படின்னு சொல்லி அதுகிட்ட அந்த மஞ்சள் நிற கலவைய கொடுத்தது. உடனே நாவல் மரமும் அதை வாங்கி குடிச்சுச்சு. அடுத்த நொடியே அதோட கருப்பு வண்ண பழங்கள் மொத்தமும் மஞ்சள் வண்ணத்துல மாறுனுச்சு. இத பார்த்து மாமரமும் நாவல் மரமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குருவியே, உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பறவை. நீ செஞ்ச உதவியால இன்னைக்கு நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சரி மரங்களா, இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலைய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மீனு சொன்னா. பிறகு மீனு குருவி முன்னாலேயே அந்த 2 மரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. குருவியே, நீ செஞ்ச இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம நீ எங்க கிட்ட வந்து கேட்கலாம். நீ செஞ்ச உதவிக்கு பலனா இப்போ நாங்க 2 பேரும் உனக்கு சுவையான பழங்களை தரோம். அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடையில அவங்களோட பழங்களை கொடுத்தாங்க. பழங்களை வாங்கின மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறந்து போணுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. அதனால காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த வறட்சியான காலத்திலயும் அபூர்வமான ஒரு மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்திருந்தது. அந்த மாம்பழங்களையே உணவாக்க நிறைய பறவைங்க அந்த மரத்தை தேடி பயணம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில மீனு குருவியும் அந்த அதிசய மாம்பழத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஒரு காகம் அந்த மாமரத்து மேல உட்கார்ந்து அத காவல் காத்துக்கிட்டு இருந்தது. ஏய் குருவியே, எதுக்காக நீ இங்க வந்த? இங்க பாரு, இந்த மாமரம் இன்னையில இருந்து எனக்கு தான் சொந்தம். இதுல இருக்கிற எந்த பழங்களையும் ஒண்ணு நான் பறிக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னோட குழந்தை ரொம்பவே பசியில துடிச்சு போறா. அவளுக்காக ஒரே ஒரு மாம்பழங்களை மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த மாம்பழத்தை நான் யாருக்காகவும் தரமாட்டேன். இப்பதான் இங்க இருக்கிற எல்லா பறவைங்களையும் அடிச்சு நான் துரத்துனேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. அப்படி இல்லைன்னா அந்த பறவைங்களை அடிச்ச மாதிரியே உன்னையும் நான் அடிச்சு துரத்திடுவேன். இது கேட்டு மீனு குருவி ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து வந்தா. அங்கிருந்து வந்த மீனு ஒரு கள்ளி செடி பக்கத்துல உட்கார்ந்து அவளோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சா. கடவுளே, எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அன்றாட சாப்பாட்டுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. தயவு செஞ்சு மழை பொழிவை கொடுத்து எங்க காட்டை மறுபடியும் பசுமையாக்கு. அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி அழுதுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த கள்ளி செடி காதுல வாங்கிட்டு, பறவையே, நீ அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இங்க பாரு, என்னால உனக்கு சுவையான பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தாகமா இருக்கும்போது என்னால தண்ணீரை கொடுக்க முடியும். மத்த பறவைங்க கூட இந்த வறட்சி காலத்துலயும் யாரு கூடவும் உணவுப் பொருட்களை பகிர்ந்துக்க மாட்றாங்க. ஆனாலும் நான் அழறத பார்த்து நீ உன்னோட தண்ணீரையே எனக்கு தர்றேன்னு சொல்ற. உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு எப்ப தண்ணி தேவைப்பட்டாலும் தாராளமா நீ என்ன வந்து பார்க்கலாம். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப சோகமா பறந்து போனா. போற வழியில வறண்டு போன ஒரு ஆப்பிள் மரத்துல 2 ஆப்பிள் பழங்கள் மட்டும் இருந்தது. அத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவத்துட்டு வந்த அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாஷா கிட்ட கொடுத்தா. பசியோட இருந்த அந்த குட்டி பறவை அதை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் குளங்குட்டையில அடியோட வற்றி போயிடுச்சு. இதனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கடுமையான தண்ணீர் தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சாங்க.
ஒரு நாள் காலையில உணவு தேடி போகும்போது ஆத்தங்கர ஓரத்துல உட்கார்ந்த காலுக்காகவும் ரொம்பவே அழுதபடியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடனே காலுவை பார்த்த மீனு அது பக்கத்துல போனா. என்னாச்சு காகமே? எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்க? உன்னோட பழ மரத்துல பழங்கள் தீர்ந்துருச்சா என்ன? இல்ல பறவையே, என்கிட்ட போதுமான அளவுக்கு பழங்கள் இருக்கு. ஆனாலும் என்னால எவ்வளவு நாளைக்கு தான் பழத்தையே சாப்பிட முடியும்? ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது. நாமளும் காலையில இருந்து உணவை தேடி அலையிறோம். ஆனா எங்க தேடியும் நமக்கு உணவே கிடைக்கல. பேசாம இந்த காகத்துக்கு தண்ணீரை கொடுத்துட்டு நாம அதுகிட்ட இருந்து சில பழங்களை வாங்கிக்கலாம். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச மீனு, காகமே, இங்க பாரு. என்னால உனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, அதுக்கு பதிலா நீ எனக்கு சில பழங்களை கொடுக்கணும். பறவையே, தயவு செஞ்சு தண்ணீரை கொடு. சில பழங்கள் என்ன, உனக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் பழங்களை தர்றேன். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த கள்ளி செடியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. செடியே, எனக்கு அவசரமா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தயவு செஞ்சு உன்னோட தண்ணீரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்க பாரு பறவையே, உனக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ தாராளமா நீ எடுத்துக்கோ. அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அவ வாயாலேயே துளையிட்டு அதுல இருக்கிற தண்ணீரை எடுத்தா. பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா காகத்துக்கிட்ட வந்தா. என்ன குருவியே, தண்ணீர் எடுத்துட்டு வரேன்ட்டு போன, இப்ப வேற எதையோ எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு காகமே, இதுவும் தண்ணி தான். ரொம்ப சுத்தமான இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர். இத குடிச்சின்னா கண்டிப்பா உன்னோட தாகம் தீந்துரும். அப்படின்னு சொன்னது. பிறகு காகமும் அதோட தாகத்துக்கு இதமா அந்த தண்ணீரை குடிச்சது. வாசனை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா தண்ணீர் உண்மையாவே ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்கு. இந்த பறவையே, நீ கேட்ட மாதிரியே உனக்காக மாம்பழங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி மாம்பழங்களை மீனு கிட்ட கொடுத்துச்சு. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு இந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்தா. இப்போ மீனுவும் அவ குழந்தையும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து காகமும் மீனுவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான உதவிகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே காட்டோட வறட்சி நிலை மாறி காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால மறுபடியும் அந்த காடு ரொம்ப செழிப்பான காடா மாறினது. காகமும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாவே வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.